அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பு கடன் ஓர் அமானிதம், பாகம் 2. மேற்கண்ட ஹதீஸில் இடம்பெற்றுள்ள நயவஞ்சகர்களின் பண்புகளில் 3 பண்புமே கடன் வாங்கியவரிடம் குடிகொண்டு விடுகின்றன. கடன் வாங்கியவரின் இந்த போக்கால் வசதியானவர்கள் கடன் எனும் இந்த வாசலை அடைத்து விட்டார்கள். கையில் பணம் வந்தவுடன் கடனை உடனே அடைக்கும் குணம் நம்மிடம் இருந்தால் கடன் என்பது எளிதான ஒன்றாக இருக்காதா? நாம் நிறைவேற்றுகிறோமா அதை? கடன் உடனே நிறைவேற்றுதல். கடன் வாங்கியவர்களுக்கு கொஞ்ச நாளில் ஒரு வசதி வந்துவிடும். அப்படி ஒரு வசதி வந்ததும் அவர் வாங்கிய கடனை மறந்துக்கு கூட நினைத்து பார்ப்பது கிடையாது. அவசியம், கட்டாயம், இன்றியமையாத செலவு என்றிருந்தால் அதை நிறைவேற்றுவதில் ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் அவசியமில்லாத ஒரு செலவை செய்துவிட்டு வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதற்கு தாமதப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தேன். அவர்கள் உஹது மலையை பார்த்தபோது, இந்த மலை எனக்காக தங்கமாக மாறப்பட்டு அதிலிருந்து ஒரேயொரு தீனாரை கூட என்னிடம் 3 நாட்களுக்கு மேல் தங்கி இருப்பதை நான் விரும்ப மாட்டேன். கடனை அடைப்பதற்காக நான் எடுத்து வைக்கின்ற ஒரு தீனாரை தவிர என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 2388. தன்னிடம் உஹது மலை அளவுக்கு தங்கம் கிடைத்தால் அதில் கடனை அடைப்பதற்காக மட்டும் ஒரு தீனாரை எடுத்து வைத்து விட்டு மீதமுள்ள அனைத்தையும் தர்மம் செய்து விடுவேன் என்று கூறுகிறார்கள். இதன் மூலம் வசதி வரும்போது கடனுக்கு என்றுள்ள தொகையை ஒதுக்கி வைத்துவிட வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். அதே சமயம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பெற்ற கடனை குறிப்பிட்ட நாளில் செலுத்த முடியாத சூழல் ஏற்படலாம். அப்போது கடன் கொடுத்தவர் கடுமையாக பேசினால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடனை நிறைவேற்ற முடியாத சூழல் ஏற்பட்டால் ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து அவர்களுக்கு தான் கொடுத்த ஒட்டகத்தை திருப்பி கேட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த மனிதர் கடுமையாக பேசினார். ஆகவே நபி தோழர்கள் அவரை தண்டிக்க விரும்பினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களை நோக்கி, விட்டுவிடுங்கள், ஏனெனில் ஒருவர் தனக்கு கடன் தர வேண்டியவரிடம் கடுமையாக பேச உரிமையுண்டு. அவருக்காக ஓர் ஒட்டகத்தை வாங்கி அவரிடம் கொடுத்து விடுங்கள் என்று கூறினார்கள். நபி தோழர்கள் அவருக்கு தர வேண்டிய ஒட்டகத்தின் வயதை விட அதிக வயதுடைய ஒட்டகம்தான் எங்களிடம் இருக்கின்றது என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதையே வாங்கி அவருக்கு கொடுத்து விடுங்கள், ஏனெனில் உங்களில் எவர் நல்ல முறையில் கடனை திருப்பி செலுத்துகிறாரோ அவரே உங்களில் சிறந்தவர் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 2390. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் கொடுத்தவருக்கு அந்த உரிமையை வழங்கிவிட்டு வாங்கிய கடனை திருப்பி வழங்குகின்றார்கள். அதையும் திருப்தியாக நிரம்பவே வழங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் இந்த செயலில் ஒவ்வொரு கடனாளிக்கும் அழகிய முன்மாதிரியும் உரிய பாடமும் படிப்பினையும் இருக்கின்றன. கையில் காசை வைத்துக்கொண்டு தாமதப்படுத்துவது ஒரு துரோகம். காலதாமதம் ஒரு துரோகம். கடன் வாங்கியவருக்கு என்றைக்கு வசதி வந்து விடுகின்றதோ அன்றைக்கு கடனை திருப்பி செலுத்துவது கடமையாகி விடுகிறது. அப்படி வசதி வந்த பின்பும் செலுத்தவில்லை என்றால் அவர் ஒரு துரோகியாகி விடுகிறார். செல்வந்தன் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாமல் இழுத்தடிப்பது அநியாயமாகும். உங்களில் ஒருவரது கடன் ஒரு செல்வந்தன் மீது மாற்றப்பட்டால் அவர் அதற்கு ஒத்துக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி 2287. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.